ஹாய் ஹலோ, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கூலி படத்தோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், லோகி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வச்சுட்டு பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்ன சொல்கிறது, காஸ்டிங் பார்த்தோன்னா வச்சு இறக்கியிருக்காங்க. சரியான கும்பல், இதுவரை தமிழ் சினிமா பார்க்காத அளவுக்கு இந்த படத்தில் காஸ்டிங் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்துச்சு இல்லையா போஸ்டர்ஸ், அதை வச்சு நம்ம கணிக்க முடியுது ஓரளவு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல் லோகி என்ன பண்ணுவார், அதே தான் என்ன சொல்கிறது, கஞ்சா அப்படின்னு அந்த ட்ரக்ஸ் மாஃபியா இதை பற்றி தான் படம் இருக்க போதுன்னு நல்லா தெரியும். சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு மேன்ஷன் வச்சு நடத்துறாரு. அந்த மேன்ஷன் மூலமாக என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்க போகிறது நல்லாவே தெரியுது. என்னென்னா, வழக்கமாக வந்து லோகி படத்தில் இல்லாத அளவுக்கு இந்த படத்தில் வந்து பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படி கேட்டோன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வழக்கம் போல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னமோ தெரியல, அவர் சரியான ஏறுமுகத்தில் இருக்கார். எந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே போயிட்டுருக்குது, செம்மையாக போயிட்டுருக்கு. சூப்பர் ஸ்டாருங்கிறத வந்து நிரூபிக்கிற மாதிரியே படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. லோகேஷை நம்பி இந்த பொறுப்பை வந்து அவர் ஒப்படைச்சிருக்காரு. இந்த படம் வேற லெவலில் வரும்போது எந்த சந்தேகமே இல்லை. அந்த போஸ்டர்ஸு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம மாசா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம உபேந்திரா வந்து அதில் வந்து வில்லனா நடிப்பார்னு நினைக்கிறேன். அதனால வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. இந்த படம் வந்து சீக்கிரமாகவே வரப்போகுது. படத்தை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். படத்தில் நம்ம ரஜினி சாருக்கு என்ன சைன் கொடுக்க போகிறோம், அதாவது என்ன சைன் கொடுக்க போறாருங்கிறத விட வந்து அதை விட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைன் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத சொல்கிறேன். விக்ரம் சாருக்கு வந்து அந்த படத்தில் வந்து கழுகு கொடுத்து ஈகிள் கொடுத்தாப்புல, அவரு இதே வந்து ரஜினி சாருக்கு வந்து ஈகிள் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஈகிள் இந்த கதைலாம் உங்களுக்கு ஓடிட்டு இருந்துச்சு இடையில. ஸோ அதனால வந்து இந்த படத்துக்கும் எல்சியூல வராததுனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஈகிள் கொடுத்தாவே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க, எங்கேயோ கனெக்ட் பண்ணுவாங்க மக்களுங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அப்படியே ஒரு ஈகிள் கொடுக்கலைன்னா ஒரு யானை கொடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து பார்த்தோன்னா யானை பலத்துக்கு சமம்ன்றது எல்லாருமே தெரியும். தமிழ்நாட்டுக்கே வந்து சரியான பலம் அவர். ஸோ அதனால வந்து யானையை கொடுக்கறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். யானை கொடுத்தாலும் சரி, ஈகிள் கொடுத்தாலும் சரி, உண்மையிலே சொல்கிறேன், அவர் வந்து பயங்கரமா பண்ணுவார். படத்துல வில்லனுக்கு எந்த அளவுக்கு ஹைப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து ரஜினி சாருக்கு ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க, பட் வில்லனுக்கான ஒரு ஹைப்பே கிடையாது. ரஜினி சார் படத்துல வந்து வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா போட்டு இதுவரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5-6 படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சின்ன வில்லனாக தான் இருக்கும், பெரிய அளவில் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னடா சூப்பர் ஸ்டார் வந்து அவர் வந்து பண்ணுறாரு, உபேந்திரா. அவரை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உண்மையிலே சொல்கிறேன், அவர் பார்த்தா பயங்கரமாக இருக்காரு. அந்த போஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அவர் வந்து வில்லத்தனம் வந்து வேற லெவலில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவரை நம்ம புதுசாக வந்து தமிழ் சினிமாவில் பார்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் வெல்கம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாகார்ஜுனா கண்டிப்பாக வந்து படம் ஃபுல்லாக வர்றதுக்கு உள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவராஜ்குமாரை எப்படி நம்ம வந்து ஜெயிலரில் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாகார்ஜுனா கண்டிப்பாக வந்து அவர் ஒரு காப் ரோல் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா காப் ரோல் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப சூப்பராக பண்ணுவாப்புல. இடையில வந்து ஒரு பிளாக் இடையில ஒரு தெலுங்கு படம் வந்துச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி கார்டு ரோல் பண்ணியிருந்தாப்புல, ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து இதில் வந்து ஒரு காப் ரோல் தான் பண்ண போகிறாப்புலங்கிறது தெரிஞ்சு போச்சு. பார்ப்போமே பொறுத்திருந்து. எதா இருந்தாலும் சரி, ஸ்மக்லிங்கு, ட்ரக்ஸு இதை யூஸ் பண்ணாமல் வந்து படம் பண்ணி பெருசாக வர முடியாது. ஏன்னு கேளுங்களேன், ஒரு மாஸ் காமிக்கணும்னா ஒரு வீட்டுக்குள்ளே என்னத்தான் நீங்கள் மாஸ் காமிக்க முடியும்? ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக படம் பண்ணும்போது ஏதாவது மாஸ் காமிக்க முடியுமா? ஸோ அதனால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ட்ரக்ஸு, இந்த மாதிரி என்ன செயின் ஸ்நாச்சிங்கு, இந்த மாதிரி ஸ்மக்லிங்கு, இந்த மாதிரி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக காமிக்க முடியும், பிரம்மாண்டமான சீன்ஸ்லாம் வைக்க முடியும். ஒரு என்கவுண்டர் சீன் வச்சா கூட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதைத்தான் அவர் சூஸ் பண்ணான்னு நான் நினைக்கிறேன். இப்போ ட்ரெய்லர் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பல வாட்சை வந்து அப்படியே செயின் மாதிரி இணைச்சு அந்த மாதிரி ஸ்மக்லிங் பண்ணுறதை தான் அவங்க காமிச்சிருக்காங்க. அதனால் வந்து ஸ்மக்லிங் வந்து செயின் ஸ்நாச்சிங் அந்த இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எப்படி தங்கத்தை கடத்துறாங்க, எப்படி வந்து இதை கடத்துறாங்கிறதையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ண பென்ஸ் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் இருக்கிறதுனால இதில் வந்து அந்த ட்ரக்ஸோடைய வீரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பற்றி தான் இந்த படம் இருக்க போகுது. படத்தோட கதைக்களம் எந்த மாதிரி எந்த மாதிரி மக்களுக்கு பிடிக்கும்? ஏன்னா
இந்த படத்தை பொறுத்தவரை வந்து ரஜினி சார் வந்து செம மோட்டிவேஷனா மக்களுக்கு யங்ஸ்டருக்கு ஏதாவது வந்து மெசேஜ் சொல்ற மாதிரி இருந்தால் தான் உண்மையிலே படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இனிமேலாம் படம் நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ இருந்து ஒரு 10 படம் வந்து பார்த்தீங்கன்னா யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி மோட்டிவேஷனாக படம் பண்ணால் நல்லா இருக்கும். அதைத்தான் இதை செய்ய போறாரு. இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்குது, ஒரு மேன்சன் மாதிரி இருக்குது. அந்த மேன்சனில் நடக்கிற தப்பை கேட்குறாரு. அது நாட்டளவில் வந்து துரோகம் பண்ண போறாங்கன்னு தெரியுது அவங்க மேன்சனில் உள்ளவங்களே. அதை எப்படி இவர் ஃபேஸ் பண்ணி முறியடிக்கிறாருங்கிறது அந்த படத்தோட கதையா இருக்கும். கதை பார்க்கும்போதே வந்து ஓரளவு நல்லா இருக்கு. இதுல ரஜினி சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற இருக்குது, லோகேஷோடைய டச், டைரக்டர் டச் வேற இருக்குது. அதனால எல்லாமே சேர்ந்து இது ஒரு மாசான ஒரு படமா வரும். பழைய படத்தோட பார்க்க கண்டிப்பா அந்த படத்துல வந்து நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்க பாருங்க, நிறைய படத்தோட டச் இருக்க போது அதை மட்டும் தெரியுது. அதை நான் எதுவும் ரிவீல் பண்ண விரும்பல. கண்டிப்பா 3 படத்தோட சாயல் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது. அதை நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொன்னோம்னா அது நல்லாவும் இருக்காது. அதனால கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படங்களோட டச் இருக்குது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய மலையாள ஆட்சியாளரோட எனக்கு இதுல வந்து யாருக்கான ஒரு ஹைப்பு மாசுகள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார். தெலுங்குல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனாவுக்கு வந்து சும்மாலாம் பண்ண மாட்டாப்ல. நாகார்ஜுனா சரி லோக்கி பண்றாங்கன்னு பண்ண மாட்டாப்ல, ரஜினி சார் பண்றாங்கன்னு பண்ண மாட்டாரு. உபேந்திரா வேணா ரஜினி சார் இருக்காரா கதையே கேட்காம நான் நடிக்கிறேன்னு சொல்லலாமே ஒழிய நாகார்ஜுனா அப்படி பண்ண மாட்டாப்ல. கண்டிப்பா சொல்றேன், அவருடைய போர்ஷன் வந்து பெரிய அளவுல பேசப்படும். ரஜினி சாருக்கு அடுத்து யாருக்கு பெரிய மாஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாகார்ஜுனாவுக்கு தான். ஓப்பனிங்கே வேற லெவலில் பண்ணியிருப்பாப்புல நாகார்ஜுனுடைய ஓப்பனிங் சீனே. அதே பார்த்தீங்கன்னா உபேந்திராவும் பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சீன் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. படம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்காங்க. உண்மையிலே பெரிய அளவில் பேசப்படும் நினைக்கிறேன். நோக்கி படங்கள் வந்து நல்லா இருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரையும் அது கண்டிப்பா சொல்றேன், ரஜினி சாருக்கு சீன் பண்ணோம்னா ஷில் அவுட்ங்கிற ஒரு ஷாட் இருக்கு இல்லையா, அந்த ஷாட்ல வந்து அவரை காமிக்கும் போது பயங்கரமா இருக்கும். ஒரு நிழல் வந்து வந்தாவே தெரியும், எப்படி காந்திக்கு கண்ணாடியோ அது மாதிரி வந்து ரஜினி சார் நடக்கும்போது அந்த அந்த பேக்ல வந்து காமிக்கும் போதே தெரியும், பயங்கரமா இருக்கும். அதனால அந்த ஒரு ஷில் அவுட் ஷாட்டுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷாட் பார்க்கும் போது அவ்வளவு பியூட்டியா இருக்கு. இதை வந்து நம்ம பிக் ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா எப்படி இருக்கும், சாதாரண மொபைல்ல பார்க்கும் போது எப்படி இருக்குது, பிக் ஸ்கிரீன்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்க அலப்பறையா இருக்கும், லட்டு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.